எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அற்புதமான கொடி வகை தாங்க பார்க்க போகிறோம். இது தாங்க பிரண்டை கொடி. இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த பிரண்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம எலும்புகளை இந்த பிரண்டை வலுவாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்ட் டைம் பசியே ஆக மாட்டேங்குது, சரியாக சாப்பிடவே முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த குழந்தைகளை சொல்லவே வேண்டாம். எப்போ நம்ம கேட்டாலும் அம்மா எனக்கு பசிக்கலம்மான்னு இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சின்னதுலேருந்தே இந்த மாதிரி பிரண்டை துவையலாவோ இல்லை சட்னியாவோ அரைச்சி கொடுத்தோம்னா நல்லா பசி எடுக்குங்க. பசியுணர்வை நல்லா தூண்டி கொடுக்கும். எலும்புகளையும் நல்லா வலுவாக்குங்க. இந்த பிரண்டை கொடியை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம நல்லா முத்தின பிரண்டை மார்க்கெட்லேருந்து ஒரு முத்தின பிரண்டை வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு 2-3 தண்டை மட்டும் நாம் நல்லா ஊனி விட்டோம், மண்ணில் ஊனி விட்டோம்னாலே நல்லா இந்த மாதிரி பிரண்டை கொடி தளைஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி வேலியோரத்தில் வச்சு விட்டுட்டோம்னா அது கொடி நல்லா படர்ந்து வந்துக்கும். இதில் சட்னி அரைக்கலாம், துவையல் அரைச்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, கசக்காது. நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணுறப்ப இப்போ நாராட்ட வருது பார்த்திங்களா, அந்த நாரை எடுத்துறணும். நம்ம இப்படி முறிக்கிறப்பவே நார் வரும். அந்த நாரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இளந்தண்டு மட்டும்தாங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். முத்தின தண்டை சேர்க்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். நாக்கெல்லாம் மக்கிற மாதிரி ஆகும். நம்ம முத்தின தண்டு அப்புறம் இந்த நாரோடலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நாக்கெல்லாம் மக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி இளந்தண்டை நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிடணும். எண்ணெயில் வணக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு இந்த பிரண்டையும் நல்லா வணக்கிடணுங்க. நல்லா நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பிரண்டையாக நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டு தேங்காய் பூ சேர்த்து நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். சூடான சாப்பாட்டோட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. ஏன்னா கையுமே அரிக்கிற மாதிரி ஆகும். அதனால் கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். சூடான சாப்பாட்டோட துவையல் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை கொஞ்சம் தளைஞ்சிருந்ததுங்க. சரி, இதில் தான் இன்றைக்கி துவையல் அரைக்க போகிற சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் புளி வச்சு அரைச்சோம்னா துவையல் கெடாது. நம்ம மதியம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா தளைஞ்சு வந்துடும். பிரண்டை மறுபடியுமே தளைஞ்சு வந்துடும். இதெல்லாம் பாருங்கள் முத்தின தண்டு. இந்த முத்தின தண்டுலேருந்தே நமக்கு இளந்தண்டுகள் நல்லா தளைஞ்சு வருங்க. பார்த்தீங்களா, கட் பண்ணி விட்ட இடத்துல அப்படியே தளைஞ்சு வந்திருக்கு பாருங்கள், சின்ன சின்ன தண்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.